இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக வரும் திங்கட்கிழமை வரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டாம் எனவும், திங்கட்கிழமை அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? டாஸ்மாக் அலுவலகம் மற்றும் மதுபான டீலர்களிடம் நடத்தப்பட்ட சோதனை தொடர்பாக தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 3 மனுக்கள் தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுக்கள் இன்றைய தினம் நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் PS ராமன் மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி ஆகியோர் வாதிட்டனர். அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் வாதிட்டார். தமிழக அரசு தரப்பு வாதத்தை பொறுத்தவரை அமலாக்கத்துறை எந்த விதமான விதிமுறைகளையும் பின்பற்றாமல் சோதனையானது நடத்தி இருக்கிறது. மேலும் எதற்காக சோதனை, என்ன சோதனை என்பது கூட தெரிவிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அதே போல டாஸ்மாக் தரப்பை பொறுத்தவரை அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கை என்பது சட்டத்தை மீறியது எனவும், சோதனையின் பொழுது சட்ட விதிகள் பின்பற்றப்படவில்லை என்றும், சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட விதி 17 உட்பிரிவு 1 மேற்கோள் காட்டி வாதமானது முன்வைக்கப்பட்டது. மேலும் சோதனை நடத்துவதாக இருந்தால் அதற்குரிய காரணங்களை எழுத்துப்பூர்வமாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் செல்போன் உள்ளிட்ட சாதனங்களை பறிமுதல் செய்வது அந்தரங்க உரிமைகளுக்கு எதிரானது என்றும் தெரிவிக்கப்பட்டது. சோதனை என்ற பெயரில் அறையில் உள்ள அனைத்தையும் அமலாக்கத்துறை பறிமுதல் செய்ய முடியாது எனவும், குற்றம் மூலம் பணம் ஈட்டப்பட்டு சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என சந்தேகப்படுவதற்கான காரணங்கள் இருக்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. மேலும் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கையும் மேற்கோள் காட்டி வாதமானது முன்வைக்கப்பட்டது. மேலும் அமலாக்கத்துறை சார்பில் என்ன காரணம் எதையும் சொல்லாமல் சோதனை நடத்தி ஆவணங்களை எப்படி பறிமுதல் செய்ய முடியும் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. மேலும் சோதனை தொடர்பாகவும் சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட தொடர்பாக தங்களிடம் எந்த விதமான விவரங்கள், அதாவது பஞ்சநாமாவை தங்களிடம் அளிக்காமல் சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறை செய்தி அறிக்கை மட்டும் ஊடகங்களுக்கு வெளியிட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. மேலும் 60 மணி நேரம் பெண் அதிகாரிகள் உள்ளிட்டோரை சட்டவிரோதமாக அமலாக்கத்துறை சிறைப்பிடித்து வைத்திருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். அதாவது சோதனை எப்போது, எந்த தேதியில் நடைபெற்றது, எத்தனை மணிக்கு நடைபெற்றது என்ற கேள்விகளை எழுப்பினார்கள். மேலும் அனைத்து அதிகாரிகளையும் அமலாக்கத்துறை பிடித்து வைத்திருந்ததா, மேலும் ஒரு வளாகத்திற்குள் சென்று ஒட்டுமொத்த நபர்களையும் சிறைப்பிடித்து வைப்பது சரியா எனவும் அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் அமலாக்கத்துறை சிறைப்பிடித்து வைத்ததாக குற்றம் சாட்டுகிறீர்கள், அதற்கான CCTV காட்சிகள் உள்ளிட்ட ஆவணங்கள் இருக்கிறதா என்றும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு அந்த CCTV உள்ளிட்ட ஆவணங்கள் இருப்பதாகவும் தமிழக அரசு சார்பில் பதிலானது அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகளை பொறுத்தவரை எதற்காக, அதாவது ஒரு வளாகத்திற்குள் சென்று சோதனை நடத்துகிறீர்கள் என்றால் எதற்காக வந்திருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கூட, எதற்காக என்று கூட சொல்லாமல் சோதனை நடத்துவது சரியா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் இரவு முழுவதும் சோதனை ஏன் நடத்தப்பட்டது என்று ஒரு கேள்வியானது எழுப்பப்பட்டது. மேலும் பெண் அதிகாரிகள் உள்ளிட்டோரை 60 மணி நேரம் சிறைப்பிடித்து வைத்தது சரியா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அமலாக்கத்துறை பொறுத்தவரை அப்படி எதுவும் நடக்கவில்லை, 60 மணி நேரம் எல்லாம் சிறைப்பிடித்து வைக்கவில்லை, வீட்டுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டு காலையில் மீண்டும் அவர்கள் வரவழைக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்தது. அப்பொழுது நீதிபதிகளை பொறுத்தவரை இப்படி நீங்கள் கூறுகிறீர்கள், ஆனால் CCTV காட்சிகள் இருப்பதாக தமிழக அரசு சொல்கிறது, அந்த CCTV காட்சிகளை தங்களை பார்க்க வைத்து விடாதீர்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் என்னென்ன, அதாவது இந்த சிறைப்பிடித்து வைக்கப்பட்டதை நிரூபிப்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது, அந்த மெமோவில் கூட அந்த விவரம் சரியாக இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இது போன்ற சோதனை நடத்துவதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருப்பதை நாங்கள் கேள்வி எழுப்பவில்லை, ஆனால் அந்த அதிகாரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதைத்தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம் என நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து அமலாக்கத்துறை மேற்கொண்ட சோதனை, அதில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள், எத்தனை மணி நேரம் அதிகாரிகள் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டனர், வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்களா,
மேலும் தமிழக அரசு இது தொடர்பாக, அதாவது டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக அரசு வழக்கு பதிவு செய்ததாக கூறுகிறீர்கள். அது தொடர்பான ஆவணங்கள் என ஒட்டுமொத்த ஆவணங்களையும் தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். செவ்வாய்க்கிழமை வரை இந்த விவகாரம் தொடர்பாக மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என வாய்மொழியாக அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.